நாக்பூர் காட்டுல ரொம்பவே பனிக்காலம் ஆரம்பிச்சிருந்துச்சு. காலுக்காகமும் ராணிக்காகமும் பேசிக்கிட்டாங்க. காலு, இந்த பனிக்காலத்துல எனக்கு குளிரா இருக்கு ரொம்ப. என்னால தூங்கவே முடியல காலு. தயவு செஞ்சு வெளியே போய் விறகு எடுத்துட்டு வாங்க. நெருப்பு மூட்டியாது நம்ம 2 பேரும் கொஞ்ச நேரம் குளிர் காயலாம். என்ன ராணி, விளையாடுறியா? இந்த பனில போய் நான் எங்க விறகு எடுத்துட்டு வரேன்? நீயும் தானே வீட்டுல படுத்திருக்க. நீயும் வா, சேர்ந்து போலாம். உங்க மேலதான் தப்பு காலு. நான் அப்பவே வெயில் அடிக்கும் போதே சொன்னேன், போய் விறகெல்லாம் எடுத்து வைங்க காலுன்னு. நீங்க கேட்டீங்களா? இப்ப பனி பெஞ்சுக்கிட்டு இருக்கு. எனக்கு வேற நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது. ரொம்ப குளிருது காலு. போங்க, போய் விறகு எப்படியாச்சும் எடுத்துட்டு வாங்க. நீ என்ன சொன்னாலும் என்னால முடியாது. இந்த பனில போய் நான் உறைய மாட்டேன்ப்பா. நீ வந்தா நாம 2 பேரும் சேர்ந்து போய் விறகு எடுத்துட்டு வரலாம். 2 பேரும் சேர்ந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாவே விறகு எடுத்துட்டு வரலாம். சரியா? வா, நம்ம போய் எடுக்கலாம். அப்படி சொல்லிட்டு 2 பறவைகளுமே ஒன்னா சேர்ந்து விறகும் உணவும் எடுக்கிறதுக்காக அந்த பனியிலையும் காட்டை நோக்கி பறந்து போனாங்க. ராணிக்காகவும் காலுக்காகவும் போன அதே காட்டுல நம்ம தண்டி குருவியும் விறகு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. யாரு, தன்வியா? நீயும் காட்டுக்கு விறகு எடுக்க வந்தியா? எங்களுக்கும் காட்டுல விறகே கிடைக்கல. நாங்களும் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். நீ இந்த விறகை எங்க எடுத்தன்னு சொல்லு, நானும் போய் எடுத்துட்டு வரேன். அதுவும் இல்லாம இந்த பனிக்காலத்துல நெருப்பு இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குது. ஆமா ராணி அக்கா, எங்க வீட்லயுமே ஹீட்டர் இருக்கு. ஆனாலும் அதை நம்ப முடியாது. திடீர்னு அது யூஸ் ஆகாம போயிருச்சுன்னா என்னோட பொண்ணு தியா குளிர் தாங்க மாட்டா. அவளுக்காக தான் சரி இந்த விறகையும் எடுத்து வைக்கலான்னு காட்டுக்கு விறகு எடுக்க வந்தேன். இந்த விறகு இருந்துச்சுன்னா அவசரத்துக்கு உபயோகிச்சுக்கலாம்ல. தன்வி குருவி அப்படி சொன்னதும் ராணிக்காக சொல்லிச்சு, ஆமா தன்வி, நம்ம வீட்ல எப்பவுமே விறகு இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காலுக்கிட்டையும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நமக்கும் ஒரு ஹீட்டர் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரு தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஏன், எனக்கு விறகு கூட எடுத்து தர மாட்டேங்கிறாரு. பாத்தியா, இன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னத்த சொல்றது? சரி ராணி அக்கா, நீங்க போய் விறகு எடுங்க. நான் போய் என்னோட தியா என்ன செய்யறான்னு பார்க்கணும். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி அங்க இருந்து கிளம்பிருச்சு. காலுக்காகவும் ராணிக்காகவும் காட்டுல தேடி அவங்களுக்கு தேவையான விறகையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே இரவு ஆரம்பிச்சுது. காட்டுல இருந்து கொண்டு வந்த விறக வச்சு ராணிக்காகவும் காளிக்காகவும் அன்னைக்கு இரவு ரொம்பவே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அங்க நம்ம தன்வி குருவியும் தியா குருவியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, நீங்க காட்டுக்கு போய் ஏமா விறகு எடுத்துட்டு வந்தீங்க? நம்ம வீடு தான் எப்பவுமே கதகதப்பா இருக்குதே. இந்த ஹீட்டர் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு குளிருமே தெரியலம்மா. எனக்கு எப்பவுமே நம்ம வீடு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நீங்க எதுக்குமா போய் இந்த பனியில விறகு எடுக்க போனீங்க? தியா அப்படி கேட்டதுமே தன்வி குருவி சொல்லுச்சு, தியா செல்லம், நீ அம்மாவோட உயிர்டா. உனக்கு எந்த ஒரு விதத்துலையுமே குளிரக்கூடாது. அதனாலதான் இந்த ஹீட்டர் திடீர்னு ஆஃப் ஆயிருச்சுன்னா நமக்கு விறகு வேணும்ல. அதனாலதான் அம்மா போய் விறகு எடுத்துட்டு வந்தேன் தங்கம். தன்வி குருவி அப்படி சொல்லிட்டு தியாவும் தன்வியுமே நைட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஹீட்டர் இருந்ததுனால ரொம்பவே கதகதப்பா நிம்மதியா தூங்குனாங்க. காலுவும் ராணியும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே பயங்கரமா காத்து வீச ஆரம்பிச்சுது. இதுல எரிஞ்சுக்கிட்டு இருந்த தீ அணைஞ்சு போச்சு. அதனால ராணிக்கு ரொம்ப பயங்கரமா குளிர ஆரம்பிச்சுது. காலு, இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, என்னால தூங்கவே முடியல. ராணி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த தன்வி குருவி கிட்ட தான் ஹீட்டர் இருக்குதுல்ல, அது இந்நேரம் தூங்கிருக்கும். நான் மெதுவா போய் அந்த ஹீட்டரை எடுத்துட்டு வந்துடுறேன். அந்த ஹீட்டர்னால நாம 2 பேரும் ரொம்பவே நிம்மதியா தூங்கலாம். நாம எடுத்ததும் அந்த தண்ணி குருவிக்கு தெரியாது. நீ பொறுத்துரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? அப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் தண்ணி குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. மெதுவா வந்து அந்த ஹீட்டரை தண்ணி குருவிக்கு தெரியாம எடுத்துட்டு போயிருச்சு. எடுத்துட்டு வந்த ஹீட்டரை வச்சு காலுக்காகவும் ராணிக்காகவும் ரொம்பவே நிம்மதியா தூங்குனாங்க. அவங்க வீடே கதகதப்பா இருந்துச்சு. தியா குருவிக்கு கொஞ்ச நேரத்திலேயே குளிர ஆரம்பிச்சுது. அதனால அது எந்திரிச்சு தன்வி குருவிய எழுப்பிச்சு. தியா செல்லம், அம்மாவை எதுக்கு தங்கம் எழுப்புன? அம்மா, உனக்கு தான் ஹீட்டர் போட்டிருக்கேன்ல, பின்ன எப்படி தங்கம் உனக்கு குளிரும்? நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நீ நிம்மதியா தூங்கு, அம்மா உன் கூட தான் இருக்கேன்.
ஐயோ அம்மா, அங்க பாருங்க, நம்மளோட ஹீட்டர் இல்ல. யாரோ அந்த ஹீட்டரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலதாம்மா எனக்கு ரொம்ப குளிருது. என்னால தூங்கவே முடியலம்மா. ஐயோ, அந்த காலும் ராணியும் தான் நம்ம ஹீட்டரை பத்தி விசாரிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுத்திருக்கணும். தங்கம், நீ வீட்ல பத்திரமா இருந்துக்கோ. அம்மா போய் அந்த ஹீட்டரை எப்படியாவது அந்த காகங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி காகங்களோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. கையிலேயே ஒரு பெரிய வாளியில தண்ணீரும் வச்சிருந்துச்சு. ஏ காகங்களே, எந்திரிங்க, நான் தன்வி குருவி வந்திருக்கேன். என்னோட ஹீட்டரை எடுத்துட்டு நிம்மதியா தூங்குறீங்களா? இனிமே உங்களால தூங்கவே முடியாது. இந்த பனிக்காலத்துல மேல தண்ணிய ஊத்துனா எப்படி குளிரும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை தான் இப்ப நான் செஞ்சு காட்ட போறேன். என்னோட பொண்ணு அங்க குளிர்ல வாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்க இங்க நிம்மதியா தூங்கலாமா? ஐயோ தன்வி, நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இந்த தண்ணிய மட்டும் எங்க மேல ஊத்திராத. ஏற்கனவே நான் இங்க உறைஞ்சு போன மாதிரி இருக்கேன். ஆமா தன்வி, எங்களை மன்னிச்சிரு. உன்னோட ஹீட்டரை வேணா கூட நீ எடுத்துட்டு போ. ஆனா இந்த தண்ணிய மட்டும் எங்க மேல ஊத்திராத. எங்களால இந்த குளிர தாங்க முடியாது. நீங்க இவ்வளோ கெஞ்சி கேட்கறதுனால உங்களை நான் மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி தப்ப பண்ணாதீங்க. தன்வி குருவி அப்படி சொல்லிட்டு தன்னோட ஹீட்டரை எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதுக்கப்புறம் தன்வி குருவியும் தியா குருவியும் அந்த ஹீட்டரோட சூட்ல ரொம்பவே நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பனி பொழிஞ்சாலும் குளிரே தெரியல. ஆனா ராணிக்காகமும் காலுக்காகவும் தன்னோட சோம்பேறித்தனத்தாலையும் திருட்டு புத்தியாலையும் தன்னோட பனிக்காலத்தை வெறும் குளிர்லயே கழிச்சாங்க. அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ரொம்பவே பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு. அந்த காட்டுலயே வாழ்ந்துகிட்டு இருக்க தன்வி குருவிக்கு புதுசா ஒரு முட்டை வந்துருந்துச்சு. அந்த முட்டையில இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு குஞ்சு வெளியே வரும். அதை நினைச்சு தன்வி குருவி ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது நினைச்சது, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட குஞ்சு வெளியே வந்துடும். அது வந்ததும் சாப்பிட்றதுக்காக நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வர போறேன். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி அந்த பனிப்பொழிவுலையும் போய் சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெளியே பறந்து போச்சு. தன்வி குருவி வெளியே சாப்பாடு எடுக்க போகும்போது போற வழியிலேயே ஒரு கழுகு ரொம்பவே பனிப்பொழிவுனால குளிர் தாங்காம இறந்துருந்துச்சு. அது பக்கத்திலேயே அதோட ஒரு முட்டையும் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தன்வி குருவி நினைச்சது, பாவம் இந்த கழுகு இப்படி இந்த பனியில மாட்டி இறந்து போயிருச்சே. இதோட முட்டை வேற பக்கத்துல இருக்கு. இதுக்குள்ள இருக்க குழந்தை உயிரோட இருக்குதோ இல்லையோ எனக்கு எதுவுமே தெரியலையே. அப்படி தன்வி குருவி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆசிப்புறா அங்க வந்துச்சு. என்ன தன்வி, இந்த கழுகை பார்த்து நீ பாவப்படாத. இந்த கழுகு எத்தனை நாள் என்ன விரட்டி இருக்கு தெரியுமா? இதை பார்த்து நான் நிறைய வாட்டி பயந்து ஓடி இருக்கேன். இதுக்கு இப்படி ஒரு சாவு தேவைதான். இதோட முட்டையும் இதுக்குள்ள இருக்க குழந்தையும் இறந்து போனா ரொம்ப சந்தோஷம். ஆசி, இப்படியெல்லாம் பேசாத. நம்மளும் ஒரு தாய். அந்த முட்டைக்குள்ள இருக்கிறது ஒரு குழந்தை, ஒரு உயிர். அப்பதான் நாம எப்படியாவது காப்பாத்தணும். நீ அந்த கழுகு செஞ்ச தப்புக்காக இந்த குழந்தைய எப்படி தண்டிக்கலாம்னு நினைக்கலாம்? நாம தான் எப்படியாவது அந்த முட்டைய காப்பாத்தி அதுக்குள்ள இருக்க குழந்தையையும் காப்பாத்தணும். தன்வி குருவி அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அந்த முட்டையை எடுத்துட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஆசிப்புறா இத பார்த்து அதிர்ச்சியிலேயே நின்னுச்சு. தன்வி குருவி அந்த கழுகு முட்டைய தன்னோட முட்டை கூட சேர்த்து வச்சது. தன்னோட முட்டையை விட கழுகு முட்டை ரொம்பவே பெருசா இருந்துச்சு. தங்கங்களா, நீங்க சீக்கிரமா வெளியே வாங்க. உங்களுக்காக தான் அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டு மறுநாள் பொழுதும் விடிஞ்சுது. ரெண்டு முட்டையுமே பொரிஞ்சு நம்ம ரெண்டு குட்டிகளும் சூப்பரா வெளியே வந்தாங்க. தங்கங்களா, வெளியே வந்துட்டீங்களா? நான் தான் உங்களோட அம்மா. நான் உங்களுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வெளியே வந்ததை நினைச்சு அம்மாக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, அம்மா, எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. எனக்கு ஒரு தங்கச்சியும் பக்கத்துல இருக்குது. அதை நினைச்சும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கழுகு ரொம்ப சந்தோஷமா அப்படி சொல்லிச்சு.
ஆமா தங்கம், இனிமே உன்னோட தங்கச்சிய நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அம்மா எங்க போனாலும் நீ தங்கச்சி கூடவே இருக்கணும். சரியா? நீங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். அதோட முக்கியமா இந்த காட்டுல இருக்க யாருக்குமே நீங்க கெட்டதே செய்யக்கூடாது. நல்லது மட்டும் செய்யணும். தன்விக்குருவி அப்படி சொல்லிட்டு வழக்கம் போல தன்னோட வேலைகளை பார்க்கறதுக்காக வெளியே போச்சு. அப்படி வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ராணி கழுகும் காளி கழுகும் நம்ம தன்விக்குருவிய பார்த்துச்சு. அவங்க சொன்னாங்க, ஏ தன்வி, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அந்த கழுகு குட்டியை போய் நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியே, அது பிற்காலத்துல உன்னையும் சாப்பிட்ரும், உன்னோட குழந்தையும் சாப்பிட்ரும். அதுவும் இல்லாம இந்த காட்டுல இருக்க எங்களையும் சேர்த்து சாப்பிட்டுச்சுன்னா என்ன செய்யறது? அத பேசாம கொன்னுரு. ஆமா, உனக்கு அறிவே இல்ல. யாராவது கழுகு குட்டியை போய் வளர்ப்பாங்களா? அது எப்படினாலும் நமக்கு ஒரு ஆபத்தை மட்டும்தான் ஏற்படுத்தும். இங்க பாருங்க காகங்களே, என்னோட குழந்தைங்கள பத்தி நீங்க எதுவும் பேச வேண்டாம். எனக்கு தெரியும் அவங்கள எப்படி வளர்க்கணும்னு. நாம வளர்க்குற விதத்துல தான் இருக்கு குழந்தைங்க எப்படி வளரும் அப்படின்னு. உங்க குழந்தைங்கள விட என் குழந்தைங்க நான் நல்லாவே வளர்ப்பேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த கழுகால யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. உனக்கு இப்போ சொன்னா ஒண்ணும் புரியாது. நீ பட்டாதான் திருந்துவ. எனக்கு என்ன? அப்படி சொல்லிட்டு ராணிக்காகமும் காலுக்காகமும் கோவத்துல அங்க இருந்து போயிட்டாங்க. இத நினைச்சு தன்விக்குருவி ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. அப்படியே சில நாட்கள் கழிய ஆரம்பிச்சது. கழுகு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசாவே வளர்ந்துருச்சு. இப்ப அந்த காட்டுல அந்த கழுகுக்கு இணையா யாருமே இல்ல. ஆனா இப்போவும் அது தன்னோட தங்கச்சி மேல ரொம்பவே பாசமா இருந்துச்சு. தியா, இந்த காட்டுல ரொம்பவே பனி பொழியுது. நீ ரொம்ப ஜாக்கிரதையா விளையாடணும். அண்ணன் எங்க இருக்கேனோ அதுக்கு பக்கத்துலதான் நீ விளையாடணும். அண்ணா, நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க மட்டும்தான் நான் இருப்பேன். எனக்கு நீங்க இருக்கும்போது எதை பத்தியுமே கவலை இல்லைண்ணா. நீங்க தான் என்னோட பலமாச்சே. அப்படி 2 பறவைகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே தூரத்துல காப்பாத்துங்க அப்படின்ற சத்தம் அவங்களோட காதுக்கு கேட்டுச்சு. தியா சொல்லுச்சு, அண்ணா, என்னோட காதுக்கு யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி இருக்கு அண்ணா. வாங்க போய் நாம யாரோ உதவி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். அப்படி பேசிக்கிட்டே வந்த பறவைகள் குணால்காகவும் பனையில சிக்கி இருக்கத பார்த்தாங்க. அத பார்த்துட்டு அவங்க பேசிக்கிட்டாங்க, இங்க பாத்தியா, அந்த காகங்களோட பையன்தான் எங்க சிக்கிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு இது தேவைதான். இவங்களோட அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் இவன் இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்காந்தியா. அண்ணா, அப்படி சொல்லக்கூடாது. நம்மளோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம இந்த காட்டுல இருக்க எல்லாருக்குமே நல்லது மட்டும் தான் செய்யணும். யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது அண்ணா. இப்ப அந்த காகத்துக்கு உதவி தேவை. அப்படி சொல்லிட்டே 2 பறவைகளும் சேர்ந்து அந்த குணால் காகத்தை காப்பாத்துனாங்க. என்ன காப்பாத்தினாலும் அது ரொம்ப டயர்டா இருந்ததுனால கழுகு தன்னோட முதுகு மேல வச்சு குணால் காகத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. இத பார்த்துட்டு ராணிக்காகவும் காலுக்காகவும் கேட்டாங்க, குணால், உனக்கு என்னாச்சு? இந்த கழுகு உன்னை என்ன செஞ்சது? குணால் நடந்த எல்லாத்தையுமே ராணிக்காகவும் காளிக்காகத்துக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுது. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ஆடி போயிட்டாங்க. கழுகே, உனக்கு நாங்க எவ்வளவோ துரோகம் பண்ணியிருக்கோம். அத மனசுல வச்சுக்காம நீ எங்க குழந்தைய காப்பாத்திட்ட. இத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட உதவிய நாங்க எந்த காலத்திலயும் மறக்க மாட்டோம். அதுக்கப்புறம் காட்டுல எல்லோருமே ரொம்பவே சிறப்பான நண்பர்களா வாழ்ந்தாங்க. இதுல இருந்து தான் சொல்லுவாங்க, உருவத்தை பார்த்து யாரையும் எடை போடக்கூடாது.